ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் பட்டை, லவங்கம் எல்லாம் ஒவ்வொரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய எடுத்து வைக்கல. வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வெங்காயம் தேவையோ அதை எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம்னா ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்துக்கிறேன்னா, இது வந்து சிக்கன் வந்து 1/2 கிலோ சிக்கனு. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இந்த சிக்கனில் தேய்க்கிறதுக்கு நான் வந்து ஒரே ஒரு குழம்பு மிளகாத்தூள் சிக்கன் கடையிலே விற்கும் பாருங்கள். இந்த பாக்கெட் 10 ரூபா. இந்த பாக்கெட்டு மட்டும் தான் போட போகிறேன், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த பாக்கெட் போட்டாலே குழம்பு நல்லா செம்ம டேஸ்ட்டாக வரும். எப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க. கடாய் அடுப்பு வச்சுட்டேன். கடாய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுறேன். ஆயில் விட்டுருக்குறேன், ரீஃபண்ட் ஆயில் தான். 2 ஸ்பூன் ஆயில் மட்டும் விட்டுக்கிறேன். ஆயில் காயட்டும். ஆயில் காஞ்சிருச்சு. அந்த பட்டை லவங்கெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை முதல்ல போட்டுருவோம். பட்டை லவங்கத்தை போட்டு தான் நறுக்கி வச்சுருந்து வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா செவக்க வதக்கிடலாம். கொஞ்சம் நல்லா ஸ்டொப் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா செவக்க இருக்கணும். நல்லா செவக்க வதங்கட்டு. நல்லா வதங்குது பாருங்கள். என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானும் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து வந்து தக்காளி போட்டுருவோம். தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா தக்காளி வெங்காயம் நம்ம நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது தொக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதனால் அதை நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள் எவ்வளோ வதங்கி நல்லா மசிஞ்சு வந்துருச்சுன்னு பாருங்கள். இது சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து தான் சிக்கனை சேர்த்தணும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம். 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். அதை வந்து முதல்ல சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். அதனால் இது சிக்கனை சேர்த்ததும் நம்ம நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சிக்கன் நல்லா வேகட்டும். 10 நிமிஷத்தில் சிக்கன் நல்லா வந்துடும். வேகட்டும். நம்ம தேவையான உப்பு போட்டுருவோம். உப்பு போடுறேன். கறிக்கு தேவையான உப்பு போட்டிருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டும். கால் மணி நேரம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஏன்னா அந்த மிளகாத்தூளை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடும். அந்த மிளகாத்தூள் மட்டும் போட்டால் போதும். நீங்கள் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது எல்லா சிக்கன் கடையிலையுமே இருக்கும். 10 ரூபா தான். 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு பாக்கெட் போட்டால் போதும். காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். உப்பு கூட அதில் கொஞ்சம் போட்டிருப்பாங்க. நம்ம அதனால் சேர்க்கும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இன்னும் தண்ணி மட்டும் லைட்டாக ஊற்றிக்கும். கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணால் நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிங்க. நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் தண்ணி. மூடி வச்சுருவோம். ஏன்னா 5 நிமிஷம் சிக்கன் கிரேவி ரெடி.
சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த மெத்தடில் செய்யுங்க. நான் வேறு எந்த மிளகாத்தூளும் போடலை. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான ரெடி. இனி மல்லி இலை மட்டும் தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.